ஆடு மாடு கோழி பன்னி இதெல்லாம் செத்தா மனுஷன் வயிற்றில் புதைக்கிறாங்க. மனுஷன் செத்து போயிட்டா சுடுகாட்டில் புதைக்கிறாங்க. ஆனால் அந்த கறி சாப்பிட்டு சீரணாகிறதுக்குள்ள 2 டப்பா தண்ணி ஊற்றிட்டு போய் கோயிலில் கடவுளை கும்பிட்றாங்க. ஆனால் ஒரு செத்த பணத்தை போய் இலவு போயிட்டா தான் தீட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் தீட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. தீட்டணும்னா மனுஷனோட மூளையை தான் தீட்டணும். எங்கே இருக்குது தீட்டு? எனக்கு ஒன்றுமே தெரியல. இது கொஞ்சம் விலகம் சொன்னீங்கன்னா வரலாம். நானே தீட்டு தான், நீயே தீட்டு தான். கோயிலில் மந்திரம் சொல்கிறோமே அத்தனை பேரும் தீட்டு தான். அம்மாவுக்கு தீட்டு போயிருந்ததுன்னா ஒரு உருவம் கூட உலகத்துக்கு வராது. அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு நின்னா தான் ஒரு உருவம் வெளியே வரும். அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணின்னு இருக்கிறாங்க இன்றைக்கி. அறியாமை. அது காரணம் என்னன்னா அந்த தீட்டு நின்னா தான் ஒரு உருவம் வெளியே வரும். அந்த உருவம் தான் ஆன்மீகம் பேசும், அந்த உருவம் தான் கெட்டதை செய்யும், அந்த உருவம் தான் நல்லதை செய்யும், அந்த உருவம் தான் பூஜை புனஸ்காரங்களும் செய்யும். அப்போது முழுக்க முழுக்க தீட்டு. தீட்டுன்றது என்ன அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். ஒரு பிணம் இறந்து போச்சுன்னா அதனுடைய உடல்லேருந்து வெப்ப நீர் வெளிவரும். அது வெளிவரும்போது அதோட கிருமிகள் வெளியே வரும். அந்த கிருமிகள் வர்றதால அந்த 3 நாள் அதை எடுத்து போய் புதைக்கிற வரைக்கும் தான் தீட்டு வரும் மனுஷனுக்கு. அதை பொச்சிட்டான்னா அன்றைக்கே தீட்டு போச்சான், பொச்சிட்டு குளிச்சிட்டான்னா அன்றைக்கே தீட்டு போச்சு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மென்சஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த கெட்ட நீர் வரும், அது கூட தான் வரும். அது வரும்போது ஒரு துர்நாற்றம் வீசும். அதனால் அந்த 3 நாள் கோவிலுக்கு போகக்கூடாது, அந்த 3 நாள் நல்லது கெட்டத்தில் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தடுத்து வச்சுக்கிறத தவிர வாழ்நாள் ஃபுல்லாக தீட்டாக இருந்தால் ஒரு பெண்ணே தீட்டு. அந்த பெண்ணை வச்சுன்னு குடும்பத்தில் இருக்கிறவன் எப்படி தீட்டு இல்லாத வெளியே வர முடியும்? இதெல்லாம் யோசிக்கணும். யோசித்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், ஆமை மாதிரி பொண்ணை வச்சுன்னு அநேக வேலை பூந்து பூந்து வரையடா நீ எங்கடா போச்சு தீட்டுன்றார் சிவவாய்க்கிறது. அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனையுமே தீட்டு தான். தீட்டு இருந்தால் தான் இந்த உலகம் இருக்கும். தீட்டு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. அதனால் இந்த தீட்டு தொடக்கூடாது. இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் உயர்ந்த ஜாதி, எந்த ஜாதியும் கிடையாது. மனித ஜாதி ஒண்டி தான் உலகத்தில். நல்லவனா கெட்டவனா அது மட்டும் பார்க்கணுமே தவிர ஜாதியில் தாழ்ந்தவன் உயர்ந்தவன், மதத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாது. இவன் மனசால் கெடுத்து வச்சு அவனும் அதையே பின்பற்றி வராங்க. அதனால் அந்த கெடுக்கிறத விட்டது முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யுங்க, முடியலன்னா தீமை செய்யறத ஒதுங்கி போயிடுங்க. இதுதான் இந்த உலகத்துக்கு நான் சொல்கிற விஷயம். சக்தியே பராபரம் ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கும் அது மட்டுமே ஆச்சு. புத்தியில் நின்றவர்கள் புண்ணியோர்கள், பூதளத்திலே கோடியிலே ஒருவர் உண்டு. பத்தியினால் மனமயங்கி தண்ணீர் நிற்பான், பாலிலே மனதை விட மாட்டான் பரமநாடி. சுற்றியே அடையதில்லை சூச்சம் சூச்சம், சுழியிலே நின்றாடி. மோட்சம் என்று அகஸ்தியர் பாடல். அது மோட்சம் பண்ணுறது எங்கன்னா கோயிலாக போகிறதால மோட்சம் கிடைக்காது, மன சந்தோஷம் கிடைக்கும். கோயிலுக்கு போகும்போது வீட்டில் பீரோவில் இருக்கிற 20 சவரத்தை எடுத்து போட்டுன்னு சாமி கும்பிட்டு போகிறோம். சாமி என்ன நீ எவ்வளோ போட்டுன்னு வந்த நகை போடாதவங்களை வெளியே எடுத்து போகுது. சாமி போடுற பார்க்கறதுக்காக நீ போட்டுன்னு வரல, உன் சொந்தக்காரர் அங்கே கோயிலுக்கு வந்துக்கிறவங்க பார்க்கணுன்றதுக்காக போட்டுன்னு வந்துடுற. ஒரு கல்யாணத்துக்கு போனால் போட்டுக்கின்னு போ, சொந்தக்காரெலாம் பார்ப்பாங்க நீ வசதியாகிறன்னு. தெய்வத்தை வழிபாடுற இடத்துல தூய்மையாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதான் தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடுன்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே அங்கே கிடையாது. பணக்காரன் ஏழை எதையும் கடவுள் பார்க்கறது கிடையாது. தூய்மையான மனம் இருக்குதா உனக்கு, அதை மட்டும்தான் பார்க்குறாரு. அப்போது இந்த கோவிலெல்லாம் சுற்றி இங்கத்தையும் நீராடி அங்கே நீராடி எங்கே போனாலும் மோட்சம் கிடைக்காதுடா. சுழியிலே நின்னாலே மோட்சம். அதான் வைகுந்தம், அதான் கன்னியாகுமரி, அதான் முக்குடல், அதான் காசி. எல்லாமே இந்த ஒரு இடம். இவன் மனமாகப்பட்டது இங்கே போய் நின்று போச்சுன்னா அவனுக்கு மோட்சம் உண்டு. மனமாகப்பட்டது மாறலே இருந்ததுன்னா அவன் நாசம் உண்டு. அதனால தான் அம்மா சொன்னாங்க, டேய் நல்ல கதிக்கு போவேடா நாசமாக ஆகிடுவோடான்னாங்க. நாசமாக என்ன அர்த்தம், நல்ல கதின்னா என்ன அர்த்தம்? மூச்சு வெளியே போனால் நாசமாக போயிடுவேன், மூச்சு உள்ளே போனால் நல்ல கதிக்கு போவேன். மூச்சை அடக்க கற்றுங்க. அடக்க மூக்கை பிடிச்சிங்கன்னா செத்து போயிடுவீங்க. வழிமுறையோடு போனீங்கன்னா அது அடங்கிடும். அப்படி அடங்கினீங்கன்னா அது உங்கள் ஆயுள் பெருக்கம் வரும். அதனால் அந்த மாதிரி வழியில் போகும். எனக்கு இப்போ கடை இறைவனர்களால் எல்லா வசதிகளும் இருக்குது, சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்குது. ஆனால் எந்த குறையும் இல்லை. அப்படியே எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இது வரைக்கும் மனம் கலங்குனதே இல்லை. எந்த யோசனையும் போக மாட்டேன், படுத்தோன்னு தூங்கிடும். அப்படி தான் வாழ்ந்துருக்கேன். ஒரு நாள் இன்னும் காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு திடீர்னு ஒரு நினைவு ஏற்பட்டது. எதுக்கு வாழ்கிறோம், நம்ம செத்துடணும், ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு, இந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு நான் எப்போயுமே என் செல்லில் அரசியலை பற்றி மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன். யூடியூப்பில் எதுவுமே வராது. எதிர்த்து அவங்க வீடியோ வந்தது.
நான் எதுவுமே உங்கள் பேரை பற்றி போட்டு சர்ச் பண்ணவே இல்லை, அதுவாக வந்தது. அதை கேட்க ஆரம்பித்தேன். ஒரு 25 நாள் தொடர்ந்து கேட்டேன். வந்த உடனே உபதேசம் வாங்கினேன். இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம், 5 மாதம் ஆகுது. இது இந்த 2 காரணம். உண்மை தெரியாத வரைக்கும் செத்து போகணும்னு நினச்சேன். உண்மை தெரிஞ்ச உடனே வாழணுன்ற ஆசை வந்துடுச்சு. நீ செத்து போகிறதுக்காக உன் தாய் உன்னை பெற்றாங்க. நீ செத்து போகிறதுக்காக உன்னை ஊட்டி இன்றைக்கி உனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, நீ சம்பாதிக்கிற சாப்பிட்டுப்ப. நீ தவழும் போது நீ சம்பாரித்து சாப்பிட முடியுமா? அப்போ அந்த தாயும் அந்த தகப்பனும் எவ்வளோ சிரமப்பட்டு உன்னை ஆளாக்கணும்னு உழைச்சிருப்பாங்க. அந்த உழைப்பை ஒரு செகண்டில் போய் தற்கொலை பண்ணிக்கிறதோ, ஒரு செகண்டில் தூக்கு போட்டுக்கிறதோ, ஒரு செகண்டில் மருந்து குடிச்சு போகிறதோ, அதை விட முட்டாள்தனம் எது இருக்குது? உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குது. அத்தனை ஜீவராசிகளுக்கும் கடவுள் தெரியாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், இந்த மனித உருவம் அமைஞ்சது நீ கடவுளை அடையிறதுக்கு, செத்து போகிறதுக்கு இல்லை. செத்து போனீங்கன்னா மிருகத்துக்கு உனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். மனிதன்றவன் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கினே இறைவனை அடையணும், இதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்ற நினைவோடு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை அது. அதனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. முதல்ல நான் ஏன் வாழணும்? செத்து போனோம் எல்லாம் இருக்குது, ஏன் செத்து போனோம்? இப்போ எதுவுமே இல்லை, ஏன் வாழணும்னு ஆசை? உண்மை தெரியாத வரைக்கும் நம்ம உலகத்தில் எதுக்குன்ற எண்ணம். உண்மை தெரிஞ்ச உடனே நான் இந்த உலகத்தை விட்டே போகக்கூடாது, நிலையை நின்று எல்லாத்தையும் சாதிக்கணுன்ற எண்ணம். அப்போது உண்மை தெரியாத வரையும் குழம்புனேன், உண்மை தெரிஞ்ச உடனே தெளிவாக. இந்த பாடம் முடிஞ்சது, பாடம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்போ பண்ணுறதுக்கப்புறம் எனக்கு 2 கேள்வி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய செயல்கள் எல்லாமே வந்து பூர்வ மையத்திலே நடக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து வண்டி வாகனம் ஓட்டுறேன், அது எந்த செயல் இருந்தாலும் எனக்கு அந்த நினைவுகளே இருக்குது. ஒன்று. 2வது வந்து நான் பாடம் பண்ணும்போது நான் இது வரைக்கும் பார்க்காத முகங்கள் எனக்கு வருது. பல ஆயிரம் முகங்கள். ஏன்னா நம்ம என்ன நினச்சின்னுக்கிறோம், நம்ம இப்போ தான் பிறந்தோம், இப்போ தான் வளர்ந்தோம் அப்படின்னு நம்ம நினச்சின்னுக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை நம்ம அறியல. அதனால் இப்போ நம்மளை அறியும் போது எத்தனை கோடி வருஷமாக பிறந்து செத்துன்னுக்குறோம். முஸ்லீம் மதத்தில் சொல்கிறோம் செத்தவன் பிறந்தது இல்லைன்ட்டு. கிறிஸ்தவ மதத்தில் செத்தவன் பிறக்காத போது ஏன்டா 40வது நாள் பூஜையெல்லாம் பண்ணணும்? அவன் தான் போயிட்டானே. இது அறியாமையில் பண்ணுற விஷயங்கள். மனிதன் இந்த உண்மை அவனுடைய பாதையில் அவன் அறிய போகும்போது தான் அவன் எத்தனை கோடி பிறவியில் வந்தான், அந்த பிறவிகளை எதெல்லாம் சந்தித்தான், அதெல்லாம் நினைவு போகிறோம். அந்த நினைவுகள்லாம் உன்னை விட்டு வெளியே போகும். வெளியே போனவுடனே நீயா நிற்ப, அது வரைக்கும் குழப்பத்தில் இருப்ப. அதனால் தொடர்ந்து இந்த பாடங்களை பண்ணும்போது உங்களுக்குள்ள எண்ணங்கள்லாம் வெளியே போயிடும். இன்னும் நீங்கள் ஏற்கனவே இருந்த காட்சிகள்லாம் வெளியே போயிடும். இந்த காட்சிகள்லாம் வெளியே போனால் தான் இறைவனுடைய காட்சி வரும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஆன்மீகத்தில் தெய்வீகத்தில் யாராவது அவசரப்பட்டீங்கன்னா வீணாக போயிடுவீங்க. அவசரம்ன்றதை வச்சுக்கக்கூடாது, அமைதி மட்டும்தான் இருக்கணும், ஆரவாரமே இருக்கக்கூடாது. தெய்வ வழிபாடுன்றதே அமைதியில் போகிறது. ஆரவாரம் அமக்கலம் பண்ணுறது தெய்வ வழிபாடில் கூட்டமாக சொல்லி தெய்வ வழிபாடு நடத்த முடியாது. அதனால தான் அழுகணி சுத்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார், தெய்வத்தை எப்படிடா பார்க்கணுன்னு, அது தனித்து நின்று பாடுறான்னு. அது எங்கேப்பா பார்க்கணுன்னாரு, இப்போ நீ சொன்னியே சுழிலையோ ஞாபகம் போதுன்ட்டு அங்கே பாடுறான்னாரு. அதனால் சொன்னார், முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேன. அத்தை அடக்குனா மாமேரை போய் அடிக்கக்கூடாது, அடக்கணும்னு நினைக்கக்கூடாது, மூச்சை அடக்கணும். அது அடங்கின நேரத்தில் தான் உனக்கு உண்மை தெரியும். அந்த மூச்சு புசுன்னு பாம்பு சீடுற மாதிரி சீரினுக்கிற வரைக்கும் உண்மை தெரியாது மனுஷனுக்கு. அதனால் அந்த மாதிரி அந்த நிலை வரும்போது உங்களுக்கு அதெல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். கடவுள்னா என்ன, அதுக்கு ஜாதி இருக்குதா, அதுக்கு மதங்குதான்றது அப்போ புரியும். அது வரைக்கும் அந்த மதத்தில் ஜாதியில் சுற்றிக்கின்னு தான் இருப்பீங்க. ஜாதிலையும் மதத்துலையும் சுற்றுறவன் யுகத்தோடு போகிறவன், மதத்தை கடந்து ஜாதியை கடந்து போகிறவன் பரத்துக்கு போகிறவன். இவ்வளோதான் சாமி வித்தியாசம். இருக்கீங்க நீங்க சித்தரும் இல்லை, முனிவரும் இல்லை, அறிவரும் இல்லை, தாபதரும் இல்லை. ஆனா அறிவை ஆயுதமா வச்சு மனதை பழக்கி எப்படி ஒரு மனிதன் உயர்ந்த ஒரு வாழ்க்கை நெறிய அடைய முடியும் சொல்லித்தர மாபெரும் மனிதர். சரிங்களா? வாழ்க்கையிலுமா ஒவ்வொரு மனிதனுக்கும் தோல்வி படிக்கட்டுகள் இருக்குது, வெற்றி படிக்கட்டுகள்னு ஒன்று இருக்குது. எவன் ஒருத்தன் வெற்றி படிக்கட்டில் ஏறிட்டானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வராது. ஏன்னா மம்மதை வந்துடும், ஆணவம் வந்துடும், நான் ஜெயிச்சிட்டேன். எவன் ஒருத்தன் தோல்விகளை அடையிறானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும்.
அவனுக்கு ஆணவமே தலை தூக்காது, அனுபவம் மட்டும் தலை தூக்கி நிற்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வியே அடைஞ்சு வந்துவேன். அதனால் அனுபவந்தமாக பேசிக்கிறேன்.